இவர்கள் ஏன் ஒரு குறிப்பிட்ட சாரார் வர மறுக்குகின்றார்கள்? அந்த சகோதரர்களை பார்த்து நம்ம அன்பா அழைக்கிறோம். நீ எதை ஏற்றுக்கொண்டாயோ, நான் எதை ஏற்றுக்கொண்டனோ, அந்த குர்ஆன் ஹதீஸ் என்று சொல்லக்கூடிய சத்திய வேதத்தின் பக்கம், அந்த உண்மையின் பக்கம் வந்திருப்பா என்று கூப்பிட்டா உங்களுக்கு எல்லாமே விளங்குது. ஆதாரத்தை காட்டிட்டான், ஹதீஸை காட்டிட்டான், ரசூலா சொன்னதை காட்டிட்டான், எல்லாமே புரிந்து கூட மனமுரண்டாக மறுத்து கொண்டிருக்கின்றார்களே, அதுக்கு என்ன காரணம் தெரியுமா? அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், அவர்கள் தமது மார்க்க விஷயத்தில் தமக்கிடையே பல பிரிவுகளாக பிரிந்து விட்டனர். ஒவ்வொருவரும் தம்மிடம் இருப்பதை கொண்டு மகிழ்ச்சி அடைகின்றனர். என்கிட்ட இதுதான்ப்பா, என் ஜமாத்து இதுதான், காலங்காலமா இதான் எங்களுடைய ஸ்ட்ரக்சர், நாங்க இதை மாற்ற மாட்டோம், எங்கள்கிட்ட இருக்கிறதே எங்களுக்கு போதும், நாங்க சந்தோஷமா இருக்கிறோம், ஐ அம் ஹாப்பி என்று சொல்லி அவர்களுடைய வழிமுறைகளை கொண்டு அவர்கள் சந்தோஷப்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். அல்லாஹ் சொல்லி காட்டுறான், தெளிவான சான்றுகள் அவரிடம் வந்த பின்பும் வேதம் வழங்கப்பட்டவர்கள் அதற்கு முரண்பட்டனர். அதுக்கு அல்லாஹ் காரணத்தை சொல்றான், அவர்களிடையே இருந்த பொறாமை தான் இதற்கு காரணம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இங்க வருகை தந்திருக்கக்கூடிய தாய்மார்களே, பெரியவர்களே, என் அருமை கொள்கை சகோதரர்களே, ஒரு உரையை நாம் கேட்கின்றோம் என்று சொன்னால் அந்த உரை நமக்கு பயனுள்ளதாக அமைய வேண்டும் என்று சொன்னால் அதற்கு நாம் நம்முடைய சிந்தனைகளை அங்குமிங்குமாக சிதற விட்டு விடாமல் கவனமாக கேட்போம் என்று சொன்னால் அது நமக்கு பயனுள்ளதாக அமைவதற்குண்டான வாய்ப்பு இருக்கின்றது. இது குறித்து திருக்குர்ஆன் எப்படி பேசுகின்றது என்று சொன்னால், சிந்தனை உடையோருக்கு அல்லது கவன ஈர்ப்புடன் செவியுறுவோருக்கு இதில் படிப்பினை இருக்கின்றது என்று படைத்த இறைவன் திருக்குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றான். திருக்குர்ஆன் இந்த உலகத்திற்கு பொதுவாக மனித சமுதாயத்துக்கு அருளப்பட்டாலும் அது யாருக்கு பயனளிக்கும் என்று சொன்னால், சிந்தனையோடு கவனத்தோடு அதை யார் செவியேற்கின்றார்களோ அவர்களுக்குத்தான் அது பயனளிக்கும் என்று சொல்லுகின்றார். அப்ப நாம உரையை கேட்கின்ற நேரத்தில் இங்கே சொல்லப்படுகின்ற வேத வசனங்கள், தூதருடைய பொன்மொழிகள், இவற்றையெல்லாம் கேட்கின்ற நேரத்தில் சிந்தனையை ஒருமுகப்படுத்தி கொண்டு கேட்க வேண்டும் என்று உங்களிடத்தில் கோரிக்கை வைத்தவனாக என்னுடைய உரையை ஆரம்பம் செய்கின்றேன். அன்பார்ந்த சகோதரர்களே, எங்கெல்லாம் மனிதர்கள் இருக்கின்றார்களோ அங்கெல்லாம் கருத்து வேறுபாடுகள் என்பது இருந்து கொண்டேதான் இருக்கும். கருத்து வேறுபாடு என்கின்ற ஒன்றை கலைந்துவிட்டு மனித சமுதாயத்தை நம்மால் பார்க்கவே முடியாது. ஒரு சாரார் கடவுள் இருக்குன்னுவாங்க, இன்னொரு சாரார் கடவுள் இல்லைன்னுவாங்க, இன்னொரு சாரார் கடவுளுக்கு உருவம் இருக்குன்னுவாங்க, இன்னொரு சாரார் கடவுளுக்கு உருவம் இல்லைம்பாங்க. இன்னொரு சாராரை எடுத்துக்கொண்டால் பிச்சைக்காரனுக்கு தர்மம் போடுறது நல்லதும்பாங்க. சில பேர் சொல்லுவாங்க, இல்லை பிச்சைக்காரனுக்கு காசு கொடுத்து சோம்பேறி ஆக்கக்கூடாது அப்படிம்பாங்க. சில பேர் சாராயம் குடிக்கிறது நல்லது, நம்ம கவலையை மறக்கிறதுக்கு அது யூஸ் ஆகுது அப்படிம்பாங்க. சில பேர் சொல்லுவாங்க, சாராயம் குடிக்கிற மாதிரி ஒரு மோசமானது எதுவுமே இல்லைம்பாங்க. எந்த ஒரு கருத்தை சொன்னாலும் அதுக்கு மாற்று கருத்து சொல்லுவாங்க. உலகம் உருண்டைன்னு சொன்னால் அதையும் தட்டைன்னு சொல்கிறதுக்கு ஒரு கூட்டம் இன்னைக்கு உலகத்தில் இருந்துகிட்டு இருக்கு. அமெரிக்காவில் உலகம் உருண்டை நமக்கு எல்லாருக்கும் தெரியுதுல்ல, ஆனால் உலகம் தட்டை தான் அப்படின்றவங்களாம் இருக்கத்தான் செய்கிறாங்க. அப்போ எந்த ஒரு கருத்தை சொன்னாலும் அதுக்கு ஒரு மாற்று கருத்தை இந்த உலகத்தில் மனித சமுதாயம் வைத்து கொண்டு தான் இருக்கின்றது. சரி, இந்த மனித சமுதாயத்திலிருந்து விடுபட்டு நாங்கள்லாம் முஸ்லீம்களாக இருக்கிறோம் என்று சொல்லுகின்ற முஸ்லீம்கள் கருத்து ஒற்றுமையோடு இருக்கின்றார்களா என்று பார்த்தால் முஸ்லீம்களிடத்திலும் ஏராளமான கருத்து வேறுபாடுகள் இருக்கின்றது. ஒரு சாரார் சொல்றாங்க, தர்கா வழிபாடு கூடும், அந்த அவுளியாட்ட போய் கேட்கறதன் மூலமாக இறை அருளை நாம பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு ஒரு சாரார் சொல்றாங்க. இன்னொரு சாரார் சொல்றாங்க, ஐயோ போயிடாதீங்க, நீங்க தர்காவுக்கு போனீங்கன்னா நரகத்துக்கு போயிருவீங்க. ஒருத்தர் இறைவனோட அருள் கிடைக்குங்கிறாரு, ஒருத்தர் இறைவனோட லேனத்து கிடைக்குங்கிறாரு தர்காவுக்கு போனா. ஒரு சாரார் சொல்றாங்க, உங்களுக்கு கடையில வியாபாரம் ஓடலையா, நீங்க தகடை அடிச்சு மாட்டிக்கிங்க, மாட்டிங்கன்னா வியாபாரம் பிச்சுக்கிட்டு ஓடும் அப்படிங்கிறாரு. இன்னொரு சாரார் வந்து சொல்றாங்க, தாயத்து தகடெல்லாம் கெட்டாதீங்க, வைக்கக்கூடாது, அதை வச்சிங்கன்னா முசீபத்து உங்களுக்கு பிடிச்சிக்கும், நீங்கள் இந்த உலகத்திலும் மறு உலகத்திலும் சவிக்கப்பட்டவர்களாக ஆயிடுவீங்க, அது செய்யாதீங்க அப்படின்னு தடுக்கிறாங்க.
ஒருத்தங்க சந்தனக்கூடு கூடுங்கிறாங்க, ஒருத்தங்க சந்தனக்கூடுக்கு போகக்கூடாதுங்கிறாங்க. ஒருத்தர் பர்த்டே கொண்டாடலான்றாங்க, ஒரு சாரார் பர்த்டே கொண்டாடுவது மாற்று மத கலாச்சாரம், அதை செய்யக்கூடாது என்று தடுக்கின்றார்கள். இப்படி இஸ்லாமியர்கள் செய்யக்கூடிய தொப்பி போட்டு தொழுவலான்னு ஒரு கோஷ்டி சொல்லும், தொப்பி போட்டு தொழுவலாம் தொழுவாமே இருக்கலாம், தொப்பி போடாமல் கூட தொழுவலாம் அப்படின்னு ஒரு கோஷ்டி சொல்லுவாங்க. ஒரு சாரார் சொல்லுவாங்க நெஞ்சில தான் தக்பீர் கட்டணும்ட்டு, இன்னொரு சாரார் சொல்லுவாங்க இல்லை தொப்புள்ள தான் தக்பீர் கட்டணும். ஆக எந்த ஒன்றை எடுத்துக்கொண்டாலும் சரி, பாத்தியா ஓதலான்னு ஒரு கூட்டம், பாத்தியா ஓதக்கூடாதுன்னு ஒரு கூட்டம், மௌலுது ஓதலான்னு ஒரு கூட்டம், மௌலுது ஓதக்கூடாதுன்னு ஒரு கூட்டம், வரதட்சணை வாங்கலான்னு ஒரு கூட்டம், வரதட்சணை வாங்கக்கூடாதுன்னு ஒரு கூட்டம், திருமணத்தை நல்லா டாம்னு மோன் அடித்து செய்யலான்னு ஒரு கூட்டம், திருமணத்தை எளிமையாக தான் செய்ய வேண்டும் என்று ஒரு கூட்டம். இதெல்லாம் யாரு என்று கேட்டால் நாங்கள் தான் முஸ்லீம்கள். முஸ்லீம்களாக இருக்கக்கூடியவர்களிலேயே எடுத்துக்கொண்டு பார்த்தீர்கள் என்று சொன்னால் ஆயிரக்கணக்கான கருத்து வேறுபாடுகள் இருந்துகிட்டு இருக்கு. எதை சொன்னாலும் அதுக்கு நேர் கருத்து சொல்லக்கூடியவர்கள் இருப்பாங்க. குர்ஆன் ஹதீஸை தான் பின்பற்றணும்னு சொன்னு வைங்களேன், இல்லை குர்ஆனை மட்டும் பின்பற்றினா போதும்னு ஒரு கோஷ்டி சொல்லுவாங்க. சிலர் சொல்லுவாங்க குர்ஆன் ஹதீஸ் மட்டும் பத்தாது, இமாம்களையும் பின்பற்றணும். பேயெல்லாம் இல்லைப்பா அப்படின்னா இல்லை சைத்தான்லாம் இருக்கு, ஜின்னை வசப்படுத்த முடியாது, இல்லை ஜின்னை வசப்படுத்த முடியும். எவ்வளவு மாற்று கருத்துகள் பாருங்களேன். எந்த துறையை தட்டாலும் எல்லாரும் ஒருமித்த ஒரு கருத்தில் இருக்கிறாங்களா அப்படின்னா ஒருமித்த ஒரு கருத்தில் இருக்கிற மாதிரியே தெரியல, எந்த கருத்துலையும் மாற்று கருத்து இருக்கு. அப்ப இந்த கருத்து வேறுபாடுகள் மனிதர்களுக்குள்ள இருக்குல்ல, இதையெல்லாம் தூரத்திலிருந்து ஒருத்தன் பார்த்துட்டு இஸ்லாத்துக்குள்ள வரான்னு வைங்களேன், அல்லது முஸ்லீமாகவே பிறந்து வாழ்ந்து கொஞ்சம் இஸ்லாத்தின் அடிப்படையில் வாழலாம் அப்படின்னு நினச்சி உள்ளே வந்து இப்படி எட்டி பார்த்தான்னு வைங்களேன், 4 தெருவை சுற்றி பார்த்தானா அம்மாடி கிறுக்கு பிடிச்சிருன்னு சொல்லி ஓடி போயிடுவான். அல்லது என்ன செய்வான், மார்க்கத்துக்குள்ளே வராமல் சில பேர் தெரிந்து ஓடி விடுவார்கள். இன்னும் சில சாரார் என்ன செய்வாங்கன்னா குழப்பம் ஆயிடுவாங்க. ஒன்று சொல்கிறான் ஒன்று சொல்கிறான், ஆளுக்கு ஒன்று ஒன்று சொல்கிறாங்க, நமக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது, சரி எதையாவது ஒன்று செய்வோம் என்று குழப்பத்திற்கு உள்ளாகி சென்று விடக்கூடிய நிலையை நாம பார்க்கின்றோம். அப்ப குழப்பத்தில் சிக்கி தவிக்கக்கூடிய இந்த மனித குலத்திற்கு அவன் அந்த குழப்பத்திலிருந்து தெளிவு பெற வேண்டும் என்று சொன்னால் எது சத்தியம் என்கின்ற ஒன்றை அவன் உணர்ந்தால்தான் அவன் தெளிவை நோக்கி வர முடியும். அதை எப்படி விளங்குவது, எப்படி சத்தியத்தை நோக்கி நாம் பயணிப்பது, சத்தியத்தை நோக்கி பயணிக்க வேண்டும் என்று சொன்னால் எது மாதிரியான ஆதாரங்களை எடுத்துக்கொள்வது என்பதை விளக்குவதுதான் இந்த தலைப்பினுடைய நோக்கமாக இருக்கின்றது. அன்பார்ந்த சகோதரர்களே, எது சத்தியம் என்பதை பார்ப்பதற்கு முன்னால் குழப்பத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இஸ்லாமிய சமுதாயத்தில் இருக்கக்கூடிய மக்கள் குழப்பத்திலேயே இருந்து கொண்டு எப்படி அவர்கள் மார்க்கத்தினுடைய கடமைகளை கட்டளைகளை இஸ்லாமிய நடைமுறைகளை செய்கின்றார்கள் என்று சொன்னால், எதை ஆதாரமாக கொள்கின்றார்கள் என்று சொன்னால், சில பேர் சொல்றாங்க எது மெஜாரிட்டியா இருக்குதோ அதை நம்ம செஞ்சுக்குவோம். தர்காக்கு போகக்கூடாதுன்னு எவ்வளோ பேருங்க சொல்றாங்க? 1000 பேர் சொல்றாங்களா? தர்காக்கு போகலான்னு எவ்வளோ பேர் சொல்றாங்க? அது லட்சக்கணக்கான பேர் சொல்றாங்க. அவன் தர்காவுக்கு போயிட வேண்டியதானே? தொப்பி போட்டு நெஞ்சில் தக்பீர் கட்டி தொழுவலான்ட்டு எவ்வளோ பேர் சொல்றாங்க? அது ஒரு 100 பேர் சொல்றாங்கப்பா. தொப்புள்ள கை கட்டி தொழுவலான்ட்டு எவ்வளோ பேர் சொல்றாங்க? அது 10 லட்சம் பேர் சொல்றாங்க. அப்போ தொப்புள்ள கை கட்டிக்க வேண்டியதானே? இப்படி எந்த ஒரு காரியத்தையும் இஸ்லாம் எதை சொல்லுகின்றதோ அதை நடைமுறைப்படுத்துவதற்கு எதை ஆதாரமாக எடுக்கின்றார்கள் என்று சொன்னால், மெஜாரிட்டியான மக்கள் எதை செய்கிறாங்களோ அந்த எலெக்ஷனில் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுப்பாங்கல்ல, ஒரு நாட்டுடைய பிரதமரை தேர்ந்தெடுப்பதற்கு எப்படி மெஜாரிட்டி அடிப்படையில் தேர்ந்தெடுக்கிறோமோ, ஒரு முதல்வரை எப்படி தேர்ந்தெடுக்கின்றோமோ, அந்த மாதிரி நாம் எல்லாரும் மெஜாரிட்டியை பார்ப்போம், அதிகமான மக்கள் எதை செய்கின்றார்களோ அதை செஞ்சிடலான்ற முடிவை நோக்கி இந்த குழப்பத்தில் இருக்கிறவங்க நகரக்கூடிய காட்சியை பார்க்கணும். ரெண்டாவது என்ன செய்கிறாங்க அப்படின்னாக்கா, எப்பா இந்த குழப்பம்லாம் வேணாம்ப்பா, காலகாலமாக நம்ம என்ன செஞ்சுக்கிட்டு வந்தோம், நம்முடைய முன்னோர்கள் என்ன செஞ்சாங்க, அதை அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு போயிட வேண்டியதானே. ஏன்பா அவன் புதுசு புதுசாக 4 பேர் வருவான், இதையாவது ஒன்று சொல்லுவான், நம்மளை குழப்புவான், இந்த பஞ்சாயத்துலாம் எதுக்கு,
நம்ம ஊர் வழக்கத்தில் எது ரெகுலராக நாம் பண்ணிக்கிட்டு இருந்தோமோ அந்த வழக்கத்தின் அடிப்படையில் என்ன செய்வோம், நாம் பாட்டுக்கு மார்க்கத்தை செஞ்சுக்கிட்டு போயிட்டே இருப்போம். புதுசாக வர்றதெல்லாம் செட் ஆகாது என்ற இந்த கொள்கைக்குள்ள இருந்து அந்த குழப்பத்தில் இருக்கிறவன் இந்த மாதிரி டைப்பில் முடிவெடுக்கக்கூடிய காட்சியை பார்க்குறோம். இன்னும் சில பேர் என்ன செய்வாங்க, இப்போ உதாரணத்துக்கு எடுத்துக்கங்களேன், விரையை பார்த்தாச்சா பார்க்கலையா, இல்லை பார்த்தாச்சுன்னு ஒரு செய்தி வருதுன்னு வைங்களேன், அவங்க என்ன செய்வாங்கனாக்கா, எப்பா பார்த்தான் பார்க்கல, நானே கண்ணு கூட பார்க்குறேன், அதெல்லாம் எனக்கு பிரச்சனை இல்லை, டவுன் காஜி சொல்லிட்டாரா. குழப்பத்தை தெளிவுபடுத்துவதற்கு யாரை ஆதாரமாக வைக்கின்றார்கள் என்று சொன்னால், கவர்மெண்ட்லேருந்து ஒரு ஆளை வச்சிருக்காங்க, அந்த ஆள் சொன்னால் போதும், டவுன் ஆஜியோடைய நம்ம வாயில பெரிய தேடிட்டோம் சொன்னால் அதை வச்சு பெருனா கொண்டாடிடலாம் என்று தன்னுடைய மார்க்க நிலைப்பாட்டுக்கு டவுன் ஹாஜியை ஆதாரமாக ஆக்கிறத பார்க்குறோம். இன்னும் சில மக்கள் இருக்கின்றார்கள், அவங்க எப்படின்னாக்கா 7 வருஷம் ஓதுனவங்க யாரு, அரபி படித்தவங்க யாரு, நல்ல தலப்பா நல்லா பெருசாக கட்டியிருக்கிறவங்க யாரு, ஜுப்பா நல்லா பெருசாக கரண்ட கால் வரைக்கும் ஜுப்பா போட்டிருக்கிறவங்க யாரு, இவர் எந்த பள்ளிவாசல இமாமாக இருக்கிறாரு, இவர் ஓதி ஊதுவாரா, இவர் ஒரு மத குருதானா, இதையெல்லாம் பார்த்துக்கிட்டு அப்போ வெள்ளையா இருக்கிறவன் பொய் சொல்ல மாட்டான்னு சொல்லி எப்படி சமுதாயத்தில் ஒரு கட்டுக்கதை இருக்குதோ அந்த மாதிரி இமாமா இருக்கிறவங்க சொல்றதெல்லாம் மார்க்கமாக தான் இருக்கும். அரபி படித்தவங்க எல்லாமே அருமையாக உண்மையை தான் பேசுவாங்க என்று நம்பிக்கொண்டு இதை ஒரு அளவுகோலாக வைத்துக்கொண்டு அவங்க குழப்பத்தில் இருக்கக்கூடிய மக்கள் மார்க்கத்துக்கு ஆதாரமாக இதையெல்லாம் அளவுகோலாக வைக்கக்கூடிய காட்சியை நாம பார்க்கிறோம். அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த அளவுகோல்களை எல்லாம் இஸ்லாம் ஏற்றுக்கொள்கின்றதா? 2 கருத்து வருதுன்னு சொன்னால், ஒருத்தர் இருக்கின்றாரு இல்லைங்கிறாரு, மார்க்கத்தில் இவர் கூடுங்கிறாரு கூடாதுங்கிறாரு. இப்படி ஒரு குழப்பமான நிலை வந்தால் மெஜாரிட்டி அடிப்படையிலேயோ, முன்னோர்கள் சொன்னதின் அடிப்படையிலேயோ, டவுனாஜி சொன்னதின் அடிப்படையிலேயோ, தலைவர்கள் சொன்னதின் அடிப்படையிலேயோ, இமாம்கள் சொன்னதின் அடிப்படையிலேயோ, அல்லது அரபி படித்த பெரிய ஆலிமுசா என்ற அடிப்படையிலேயோ, அவர் பெரிய நீண்ட வெள்ளை கலர்ல ட்ரெஸ் போட்டார் என்ற அடிப்படையோ வைத்துக்கொண்டு மார்க்கத்தை பின்பற்றுவதற்கு அனுமதி இருக்கின்றதா என்ற கேள்விக்கு இஸ்லாம் ஒரு அழகான பதிலை சொல்லுகின்றது. என்ன சொல்லுகின்றது? மனிதர்களுக்குள்ள கருத்து வேறுபாடுகள் வரும். அப்படி வரக்கூடிய அந்த கருத்து வேறுபாடுகளை களைவதற்காகத்தான் அந்த வேதமே அருளப்பட்டுச்சு. மனுஷன் இருக்கான்லங்க, உலகத்தில் அவன் வாழ்றான்னு சொன்னால் புருஷன் பொண்டாட்டிங்க 2 பேருமே ஒரு படுக்கையை பகிர்ந்து கொண்டாலும் கூட பொண்டாட்டிக்கும் புருஷனுக்கும் இடையில கருத்து வேறுபாடு வரும். ஒரு தாயுடைய கருவறையில் ஒரு குழந்தை வருது, அடுத்த 1 வருஷம் கழிச்சு இன்னொரு பையன் வரான், 2 பேருக்கும் இடையில கருத்து வேறுபாடு வருங்க. அண்ணன் தம்பிக்குள்ள கருத்து வேறுபாடு இருக்கும். அவ கருத்து வேறுபாடு என்பது மனிதர்களுக்குள்ள இருக்கத்தான் செய்யும். இந்த கருத்து வேறுபாட்டை களைவதற்குத்தான் அல்லாஹ் வேதத்தை இறக்கியதாக சொல்லி காட்டுகின்றான். அல்லாஹ் முதல் மனிதன் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படைத்து இந்த உலகத்துக்கு அனுப்பக்கூடிய நேரத்தில் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஒரு பெரிய சிறப்பு இருக்குங்க. அது என்ன சிறப்புனாக்கா, உலகத்தில் இருக்க அந்த பொருட்களுடைய பெயர்களை எல்லாம் அல்லாஹ் கற்றுக் கொடுத்து விட்டு மலக்குமார்களையே சஜிதா செய்யுமாறு கட்டளையிடுகின்றான். அவ்வளவு பெரிய ஒரு ஞானம் படைத்தவராக ஆதம் அலைஹிஸ்ஸலாம் இருக்கிறாங்க. மலக்குமார்கள் சஜிதா செய்ய அல்லாஹ் கட்டளையிடுகின்றான்னு சொன்னால் அப்போ ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய கிரேடு நமக்கு என்னங்கிறது தெரியுது. அப்படியாப்பட்ட அந்த ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களே அல்லாஹ் உலகத்துக்கு அனுப்பக்கூடிய நேரத்தில், அப்பா நீ தான் அதி புத்திசாலியாக இருக்கிறிய, உன் அறிவை வச்சுட்டு இந்த உலகத்தில் வாழ்ந்துக்கன்னு அல்லாஹ் சொல்லலை. அல்லாஹ் ஆதம் அலைஹிஸ்ஸலாமை இந்த உலகத்துக்கு அனுப்பக்கூடிய நேரத்தில் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றான், என்னுடைய புறத்திலிருந்து உனக்கு நேர்வழி காட்டுதல் வரும், அதை யார் பின்பற்றுகின்றார்களோ அவர்கள் கவலைப்பட மாட்டார்கள், துக்கப்பட மாட்டார்கள். அப்ப கவலையும் துக்கமும் ஒரு மனுஷனுக்கு எப்போ வருது? ஒரு முடிவெடுக்க முடியாமல் தெளிவில்லாமல் குழப்பத்தில் யார் இருக்கின்றார்களோ அவர்களுக்குத்தான் கவலையும் துக்கமும் வரும். இந்த குழப்பங்கள்லாம் இல்லாம தெளிவான ஒரு வாழ்க்கையை இந்த உலகத்தில் வாழ வேண்டும் என்று சொன்னால் அதுக்கு என்னுடைய புறத்திலிருந்து உனக்கு ஒரு வழிகாட்டுதல் வரும்ல.
அந்த வழிகாட்டுதலின் அடிப்படையில் உன்னுடைய வாழ்க்கையை நீ அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று அல்லாஹ் நம்முடைய தந்தை ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கட்டளையிட்டு இந்த உலகத்துக்கு அனுப்பி வைக்கிறான். அல்லாஹ் இது குறித்து குர்ஆனில் வந்து சொல்லி காட்டுகின்றான், மக்கள் முரண்பட்டவற்றில் அவர்களுக்கிடையே தீர்ப்பு வழங்குவதற்காகத்தான் உண்மையை உள்ளடக்கிய வேதத்தை அவருடன் நான் அருளினேன் என்று அல்லாஹ் 2வது அத்தியாயத்துடைய 213வது வசனத்தில் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றான். எதில் மக்கள் முரண்பட்டு இருக்கின்றார்களோ, இப்போ நம்ம சொன்னல பல முரண்பாடுகளை பார்க்குறோம்ல, முஸ்லீம் அல்லாத மக்கள் மத்தியிலும் முரண்பாடுகள் இருக்கு, முஸ்லீம்களுக்கு மத்தியிலுமே முரண்பாடுகள் இருக்கு. முஸ்லீம் என்று தன்னை சொல்லிக் கொள்கின்றார்களே அவர்கள்ட்ட இருக்கக்கூடிய முரண்பாடுகளாக இருந்தாலும், மக்களிடத்தில் இருக்கக்கூடிய முரண்பாடுகளாக இருந்தாலும், அந்த முரண்பாடுகளை எல்லாம் களைவதற்காகத்தான் உண்மையை உள்ளடக்கிய வேதத்தை நான் அருளியதாக ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றான். அப்ப என்ன செய்யணும்? இது சரியா அது சரியா? தௌஹீத் ஜமாத்தில் ஒன்று சொல்றாங்க, சுன்ன ஜமாத்தில் ஒன்று சொல்றாங்க. 2 ஜமாத்திலிருந்து 2 கருத்துக்கள் வருகின்றது என்று சொன்னால் மக்களாகிய நீங்கள் என்னையா ஆளாளுக்கு ஒன்று சொல்றீங்க என்று குழம்பி தவிக்க வேண்டிய அவசியம் இல்லை. உண்மையை கொண்டு அருளப்பட்ட உண்மைன்னு ஒன்று இருக்குல்ல. 2 பேர் பேசிக்கிறவங்க, இவரும் பேசுறாரு அவரும் பேசுறாரு, அவரும் பேசுறாரு இவரும் பேசுறாரு, பிரச்சனை தீர்ந்த மாதிரியே தெரியல. ஆனால் எப்போ தீர்வு கிடைக்கும்? இப்போ நம்ம ஆளாளுக்கு உண்மை எதுன்றதை பேசுப்பான்னு சொல்லுவாங்க. ஒரு கட்டத்தில் 3ஆவதாக ஒரு ஆள் வந்தாங்கன்னா இங்கே வா 2 பேருமே உண்மையை பேசுங்க அப்படின்னு பஞ்சாயத்து பண்ணுவாங்க. பார்த்துருக்கீங்களா இல்லையா? அப்போ என்றைக்கு நாம் உண்மையின் பக்கம் போகின்றோமோ அப்போ ஒரு தீர்வு கிடைக்கும்ல. அல்லாஹ் சொல்லுகின்றான், உண்மையை உள்ளடக்கியதாக ஒரு வேதத்தை நான் உங்களுக்கு அருளி இருக்கேன், அந்த வேதத்தை கொண்டு உங்களுடைய முரண்பாடுகளை நீங்கள் கலைந்து கொள்ளுங்கள். அதுக்காகத்தான் அல்லாஹ் அந்த வேதத்தை கொடுத்துருக்குறான். அதே மாதிரி தூதருடைய வழிகாட்டுதலை எடுத்துக்கொண்டால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த வேதத்துக்கு விளக்கமாக நடைமுறையாக வாழ்ந்து காட்டிவிட்டு சொல்லுகின்றார்கள், நான் உங்களுக்கு எந்த மார்க்கத்தை விட்டு செல்லுகின்றேனோ அந்த மார்க்கத்தில் இரவு கூட பகலை போல மின்னுங்கிறாங்க. நைட்டில் பார்த்தீங்கன்னாங்க இது கயிறா பாம்பான்னு ஒருத்தனுக்கு குழப்பம் வரும்ல. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, இந்த மார்க்கம் என்று சொல்லக்கூடிய இந்த ஒளியில இருள் என்பதே கிடையாது, தெளிவு தான் ஃபுல்லா, குழப்பத்துக்கு வேலையே இல்லைப்பா. அவ்வளோ தெளிவான ஒரு மார்க்கத்திலே உங்களை நான் விட்டு சென்றிருக்கின்றேன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி வாழ்ந்து முழுமைப்படுத்தி விட்டு சென்று விட்டார்கள். இந்த மார்க்கத்தை இன்றைய தினத்தோடு உங்களுக்கு நான் முழுமைப்படுத்தி விட்டேன் என்று அல்லாஹ் திருக்குர்ஆனில் ஆயத்தை அருள, அதை மக்கள் மன்றத்தில் எடுத்து சொல்லிவிட்டு சாட்சியாக அல்லாஹ்வை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சாட்சியாக ஆக்கிவிட்டு சென்று விட்டார்கள் என்று சொன்னால், முழுமைப்படுத்தப்பட்ட மார்க்கம், தெளிவுபடுத்தப்பட்ட மார்க்கம் இந்த குர்ஆனும் ஹதீஸும் இன்றைக்கு நம்முடைய கைகளில் இருக்கு என்று சொன்னால், அப்போ மக்களாகிய நாம் என்ன செய்ய வேண்டியதில்லை? குழம்பி தவிக்க வேண்டியதில்லை. தௌஹீத் ஜமாத்துக்காரன் சொல்லு, சுன்ன ஜமாத்துக்காரன் சொல்லி, எவன் வேணாலும் சொல்லியா? குர்ஆனில் இருக்கா? ஹதீஸில் இருக்குதா? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்களா? ஓகே. அது இல்லையா? இமாம்கள் சொன்னார்கள், பெரியார்கள் சொன்னார்கள், நாதார்கள் சொன்னார்கள், மகான்கள் சொன்னார்கள், காலங்காலமாக செஞ்சுட்டு வரோம், ஊரில் இருக்கவங்களாம் செஞ்சுட்டு வரோம், மெஜாரிட்டி பார்ப்போம், தூக்கி எல்லாத்தையும் குப்பையை தூக்கி போட்டுறோம். நாங்கள் அந்த முடிவை தூக்கி நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த கொள்கையை மக்கள் மன்றத்தில் கொண்டு வரக்கூடிய நேரத்தில் அவங்க கிட்ட பல்வேறு விதமான முரண்பாடுகள் இருந்துச்சு. அது குறித்து என்ன சொன்னாங்க? அறியாமை கால மூட பழக்க வழக்கங்கள் அனைத்தையுமே என் காலடியில் தூக்கி போட்டு மிதிக்கிறேன். நாங்கள் எல்லாமே டெமாலிஷ், டோட்டல் டெமாலிஷ். நீ என்னென்ன வழிமுறைகள்லாம் வைத்து கொண்டிருக்கின்றாயோ அந்த வழிமுறைகள் அனைத்தையுமே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் டோட்டலாக அழித்து விட்டு ஒரு புதிய வாழ்வியலை கொடுக்குறாங்க. பெரிய ஆச்சரியம் இது. உலகத்தில் நீங்கள் எந்த மதங்களை எடுத்துக்கொள்ளுங்கள், எந்த சித்தாந்தங்களை எடுத்துக்கொள்ளுங்கள், அவங்க என்ன செய்வாங்கனாக்கா ஒரு கொள்கையை பற்றி சொல்லுவார்கள், ஆனால் அதை நடைமுறைப்படுத்துவதை பற்றி சொல்ல தெரியாது, முழுமையே அடையாது. இஸ்லாம் மட்டும் என்ன செய்யுது? ஒரு மனிதன் பிறந்ததிலிருந்து அவன் மரணிக்கின்ற வரையில் அவனுடைய வாழ்க்கையில் எதுவெல்லாம் செய்ய வேண்டும், எதையெல்லாம் செய்யக்கூடாது, எப்படி செய்ய வேண்டும், எப்படி செய்யக்கூடாது,
என்று வாழ்க்கை குறித்தான அனைத்துக்கும் உண்டான ஒரு முழுமையான வழிகாட்டுதலை இந்த திருக்குரானும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையும் நமக்கு கொடுக்கிறது. அப்ப அல்லாஹ் ஒருவனை நான் ஏற்றுக்கொண்டேன் என்று சொன்னால் என்ன அர்த்தம்? இறைவா நீ இருக்கிற, நீ உன் வேலையை பாரு, நான் என் வேலையை பார்த்துட்டு போறேன்றது அதுக்கு அர்த்தம் இல்லை. இறைவா நான் உன்னை ஏற்றுக்கொண்டேன் என்று சொன்னால் என்னுடைய வாழ்க்கையில நீ எதை வேதமாக அருளினாயோ, எந்த தூதரை எனக்கு முன்மாதிரியாக அனுப்பினாயோ அதை என்னுடைய வாழ்க்கையில நான் கடைபிடிப்பேன், அதுக்கு அர்த்தம். இதன் பக்கம் நாம திரும்பி விட்டோம் என்று சொன்னால், முழுமையான வழிகாட்டுதலை நோக்கி நாம் வந்துவிட்டோம் என்று சொன்னால், சத்தியத்தை நோக்கி நாம் முகம் திருப்பி விட்டோம் என்று சொன்னால் கருத்து வேறுபாடுகளுக்கு இடமே இருக்காது. எல்லாம் ஒரே அணியில் என்ன செய்வாங்க, இரும்பு கோட்டை மாதிரி வந்து நிற்கக்கூடிய ஒரு வாய்ப்பை, ஒரு சூழலை ரப்புல் ஆலமீன் ஏற்படுத்தி தருவான். அப்படியாப்பட்ட ஒரு மார்க்கத்தை தான் அல்லாஹ் நமக்கு வந்து கொடுத்திருக்கின்றான். இப்போ பாருங்க, ஒரு ஆள் தாயத்து கட்டணும்னு சொல்றாங்க. தாயத்து கட்டினா நோய் வந்து குணமாகும் என்று சொல்லுகின்றார்கள் வைங்களேன். இப்போ தௌஹீத் ஜமாத்துக்காரன் சொல்லுவான் வந்து தாயத்தெல்லாம் கட்டக்கூடாதுங்க. அவர் சுன்ன ஜமாத்தில் போய் கேட்டாக்கா இல்லைங்க தாயத்து கட்டணுங்க அப்படிம்பாங்க. சரி வாம்பா, 2 பேரும் வாங்க, நான் குர்ஆன் ஹதீஸ் என்கிட்ட இருக்கு, நீ தாயத்து கட்டலாம்னு சொல்கிறல்ல, என்கிட்ட ஒரு சத்திய வேதம் இருக்கு, குர்ஆன்லேருந்து ஆதாரத்தை காட்டு. அல்லது அல்லாஹ்வுடைய தூதர் செய்ததாக, சொன்னதாக, நடந்ததாக சொல் செயல் அங்கீகாரம் ஏதாவது உன் தாயத்துக்கு இருக்கா என்று நாம் கேட்டோம் என்று சொன்னால் நாம தான் கேட்கணும். அப்படி போய் பட்டி தொட்டியாக அந்த யாரெல்லாம் இந்த வழிகாட்டுதலை சொல்லுகின்றார்களோ அவர்களை போய் நாம் கேட்டதுடைய விளைவு தான் இன்னைக்கு அல்லாஹ்வுடைய கிருபையை கொண்டு இந்த சத்தியத்தை நோக்கி மக்கள் வந்திருக்கிறாங்க. குழப்பமா இருக்குதா? கேளுங்க, அவங்க ஆதாரத்தை எடுத்து காட்டட்டும். ஆமாங்க, அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட ஒரு மனிதர் வந்தார், எனக்கு உடம்பு சரியில்லை, நான் வெளிநாட்டுக்கு போகணும், நான் வேலைக்கு போகணும், எனக்கு பாஸ்போர்ட் வேணும், எனக்கு புள்ள இல்லை என்று கேட்டார்கள். அப்போ அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு தாயத்தை எடுத்து கொடுத்து இதை கெட்ட சொன்னார்கள். ஹதீஸ் எடுத்து காட்டுப்பா. காட்டினா நாம பெரிய தாயத்தை கட்டிக்குவோமே, நமக்கு என்ன இப்போ பஞ்சாயத்துங்கிறேன். அல்லாஹ்வுடைய தூதரை பின்பற்றணுங்க. அத்தியுல்லாஹ வ அத்தியு ரசூல என்று அல்லாஹ் நமக்கு கட்டளையிட்டு விட்டான். அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுங்க, அல்லாஹ்வுடைய தூதரை பின்பற்றுங்கள். வலா துபுத்துல ஆமாலுக்கும், உங்களுடைய அமல்களை நீங்கள் பாழாக்கி விடாதீர்கள் என்று ரப்புல் ஆலமீன் நமக்கு கட்டளையிடுகின்றான். நீங்கள் அல்லாஹ்வை நேசிப்பீர்களானால் அல்லாஹ்வுடைய தூதரை பின்பற்றுங்கள். சாப்டர் க்ளோஸ். இறைவா நான் உன்னை நேசிக்கிறேன் என்று நான் என்னுடைய இறைவனை நேசிக்கக்கூடிய நேரத்தில் இறைவன் எனக்கு ரிப்ளை பண்ணுகின்றான், என்ன நேசிக்கிறியாப்பா? ஓகே, டோன்ட் வரி, ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பா, தூதரை அனுப்பியிருக்கேன், அவரை பின்பற்றுங்கிறான். இப்போ நான் என்ன செய்யணும்? தாயத்து கட்டிட்டாரா? தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்துடைய மாநில துணை பொதுச் செயலாளர் இருக்கக்கூடிய நான் தாயத்து செஞ்சு நான் கட்டிக்கிறேன். ஜமாத்தில் இருக்க மாநில தலைவர் அப்துல் கரீமுக்கு நான் தாயத்து கட்டி ஒரு 7 கிணறுல மேடை போட்டு தாயத்து கட்டும் நிகழ்ச்சி நடத்துகிறோம். வந்திருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் எப்படி தண்ணீர் பந்தல் வைக்கிறோமோ தாயத்து பந்தல் வச்சுட்டு போகிறோம். யார் சுத்தமாக நஷ்டமாக போகுது? நீ நன்மன் காட்டுங்கிறோம். நான் சத்தியத்தை தேடி வந்துட்டேன். நான் ஒரு மதவாதி கிடையாது, நான் ஒரு ஜமாத்து வெறியன் கிடையாது, உனக்கு நான் எதிரியும் கிடையாது. எது சத்தியன்றதை காட்டுப்பா. சத்தியம் இருந்தால் நான் பின்பற்றிட்டு போகிறேன். சரியா தப்பா? உங்களை தான் கேட்குறேன். தாயத்து கட்டலான்னு குர்ஆனில் இருக்குது, ஹதீஸில் இருக்குன்னா கட்டிட்டு போக வேண்டியதானே? இதைத்தான் நாம் 40 வருஷமாக கேட்குறோம். எடுத்து காட்டுறாங்களா? இல்லை. நம்ம எடுத்து காட்டுறோம். தௌஹீத் ஜமாத்துலேருந்து எடுத்து காட்டுறாங்க. யார் ஆயத்தை தாயத்தாக தொங்க விட்டு விட்டார்களோ அவர்கள் அல்லாஹ்வுக்கு இணை வைத்து விட்டார்கள் என்று நபிகள் நாயகம் சொல்லக்கூடிய தெளிவான ஹதீஸை எடுத்து காட்டுறாங்க. இந்த தாயத்து தான் நோயை நீக்கும் என்று ஒருவன் நம்புவான் என்று சொன்னால் அப்போ அல்லாஹ் நோயை நீக்கிறான் அப்படிங்கிற அந்த தன்மைக்கு எதிராக போதா இல்லையா? ஒரு தாயத்துக்கு நோயை நீக்கிற தன்மை, நோயை உருவாக்குற தன்மை வேணா இருக்கு. இப்போ திருப்பதியில் கொடுத்த லட்டை கொண்டு போய் டெஸ்ட் பண்ணாங்கல்ல, நல்ல மசன்ட்டு நாக்குக்கு நல்ல டேஸ்ட்டாக இருந்து ஐயர்வாலாம் சாப்பிட்டாங்க. இப்போ போய் டெஸ்ட் பண்ணி பார்த்தா அதில் மாட்டு கொழுப்பு இருக்குன்ட்டான். அவனுங்களுக்கு வினை வச்சுட்டானுங்க. சரி, அந்த டாபிக் நமக்கு வேண்டாம். சரி, தாயத்து நோயை குணமாக்குமா அப்படின்னு கொண்டு போய் நீங்கள் லேபில் டெஸ்ட்டு கொடுத்தீங்கன்னு வைங்களேன், ஊரில் இருக்க எல்லா கிருமியும் அதில் தான் இருக்கும். அது என்னென்ன கேன்சர் கிருமி இருக்கா, எய்ட்ஸ் கிருமி இருக்கா, என்ன கருமம் உள்ளக்க இருக்குங்கிறத தாயத்தை தொடங்கு லேபில் வச்சு பார்த்தா அதில் புழு கூட ஓடும் போல இருக்குது.
அவ்வளவு விஷயமும் அந்த தாயத்துக்குள்ளே அழுக்கு படிஞ்சு போய் 10 வருஷம் நீ சீலப்பேன் மாதிரி போட்டு வச்சிருந்தேன்னு சொன்னால் அதில் நோய் வரத்துக்கு வேணால் வாய்ப்பு இருக்கே வழியே, நோயை நீக்குமா? ஒரு தாயத்து கட்டினா புள்ள பிறக்குமா? புள்ள இல்லை எனக்கு தாயத்து கட்டி விடுங்கன்னு போய் பொம்பளைங்க தாயத்தை வாங்கி கட்டிக்கிறாங்க. அல்லாஹ் சொல்கிறான், நான் நாடியவர்களுக்கு ஆண் பிள்ளையை தரேன், நான் நாடியவர்களுக்கு பெண் பிள்ளையை தரேன், நான் நாடியவர்களுக்கு ஆணும் பெண்ணும் சேர்த்து தரேன், நான் நாடியவர்களுக்கு மலடாக ஆக்கி விடுகின்றேன். இது அல்லாஹ் சொல்லக்கூடிய கட்டளை. இப்போ நம்ம அஜரத் என்ன சொல்றாரு? அல்லாஹ் கிடக்குறான்ப்பா, இது அவனு சொல்லிக்கிட்டு கிடப்பான் குண்டக்க மண்டக்க, அல்லாஹ் ஏதாவது பேசுவான், நீ வா நான் தாயத்தை கட்டி வரும் புள்ள பிறந்துடும் உனக்கு அடிச்சிருப்பாரு. அது எப்படி புள்ள பிறக்கும்? இப்போ நீ தாயத்தை கெட்டுனாங்க நடக்கணும் குரான்ல அல்லாஹ் எனக்கு சொல்லி. எனக்கு எது சத்தியம்? எனக்கு எந்த ஜமாத்தும் பெருசு இல்லை, எனக்கு சத்தியம்தான் வேணும். என் ஆதாரத்தை எடுத்து காட்டுப்பான்னாக்க அது குரானில் இல்லை, ஹதீஸில் இல்லை. நான் சொல்கிறேன் நீ கெட்டு நான் தாயத்தை வேறு கெட்டி விட்டுட்டு நீ காசு வேறு வாங்கிட்டு போயிடுவேன்னு சொன்னால் உனக்கு புள்ள பிறக்குது நிறையா. இனி வேலை வெட்டி இல்லாமல் வீட்டுக்கு போயிடுற, எனக்கு எப்படி புள்ள பிறக்கும்? இப்படியெல்லாம் மக்கள் என்ன செய்கிறாங்க, நம்பிக்கொண்டு செல்லக்கூடிய காட்சியை நாம் பார்க்குறோம். அடுத்து என்ன, சந்தன கூடு வச்சு இழுக்கிறாங்க. ஏன்பா சந்தன கூடு இழுக்கிற? இல்லை ஒரு அவுளியா இல்லை, ஊரில் இருக்கிறவங்களுக்குலாம் திருவிழா இருக்குல்ல, நம்மனா ஏப்ப சாப்பையா? எல்லாருமே என்ன செய்கிறாங்க, திருவிழா கொண்டாடுறாங்கல்ல. வேளாங்கண்ணியில் மேரி மாதாவுக்கு திருவிழா நடத்துகிறாங்க, கபாலீஸ்வரருக்கு 63 திருவிழா நடத்துகிறாங்க, திருப்பதியில் கோயிலுக்கு கூட்டம் கூட்டமாக வருது. அப்போ நாங்கள் முஸ்லீம்கள் என்ன சொம்பையா? நாம இலக்காரமா? நடத்துகிறா நம்மளும் திருவிழாவை, பூசுறா சந்தனத்தை, கெட்டுடா தோரணத்தை, போடுறா மாலையை என்று சொல்லி என்ன செய்கிறாங்கன்னா அதே தேர் சக்கரத்தை வாங்கிட்டு வந்து ஒரு பெரிய தேரை கட்டிக்கிட்டு அதில் வச்சுட்டு ஒயிலாட்டம் மயிலாட்டம் குயிலாட்டம், ஒரு மேலே ஒரு காவாசி ஜாக்கெட்டை போட்டுக்கிட்டு ஒரு அரைவாசி குட்டை பாவாடையை கட்டிக்கிட்டு கரகாட்டக்காரனில் ஆடின கோஷ்டியெல்லாம் கொண்டாந்து வச்சுக்கிட்டு அவுளியாவுடைய அருள் எங்களுக்கு இறங்குன்னு சொல்லி ஒரு ஆட்டம் போடுறாங்க. சரி சரி, இப்போ இந்த ஆட்டம்லாம் போடுறீங்களே, இந்த மாதிரி ஆட்டம் போடுறதுக்கு குரானில் ஆதாரம் இருக்குதா? எடுத்து காட்டுப்பா. ஹதீஸில் ஆதாரம் இருக்குதா? நீ நானே யாரை ஏற்றுருக்குறோம்? நீ அல்லாவை வணங்குறியா? ஆமாப்பா அல்லாஹ் தான் எனக்கு கடவுள், நான் முருகனை ஏற்றுக்கல, சிவனை ஏற்றுக்கல, இயேசுவை ஏற்றுக்கல, எனக்கு அல்லாஹ் தான் கடவுள் நீ சொல்கிற. முஸ்லீமாக இருக்கக்கூடிய நீ சொல்கிற, நானும் அல்லாவை ஏற்றுக்கிட்டேன். உனக்கு என்னப்பா வேதம்? எனக்கு குரான் தான் வேதம். எனக்கும் குரான் தான் வேதம். நீ எந்த ஊருப்பா? நான் இது சென்னை தாங்க. நீயா? நானும் சென்னை தாங்க. 2 பேர் பேசிப்பாங்கல்ல, அந்த மாதிரி நம்ம அவன்கிட்ட போய் பேசணும்னு வைங்களேன். நானும் குரான். உன் தூதர் யாருப்பா? ஏன் தூதர் முகமது நபி தாங்க. அட ஏன் தூதர் முகமது நபி தான். இப்போ எல்லாமே சேமாக இருக்கப்பா, நீ மட்டும் சந்தன கூடு கொண்டாடுறிய. இந்த தௌஹீத் ஜமாத்துக்காரன் இருக்கான அவன் கொண்டாடக்கூடாதுங்கிறான். அவனை நல்ல நிச்சயம் பிடிச்சி இருக்கணும். அவனை நீ ஆதாரத்தை கூடியான அவன்கிட்ட போய் கேட்குறேன்னு சொன்னால் ஆதாரத்தை ஒன்றையும் காணாம். என்னடா ஆதாரம் அப்படின்னு கேட்டால், இல்லை அவுளியாவுக்கு ஒரு குஷிப்படுத்த வேண்டாமா, அவுளியாவை நாங்கள் என்ன சிறப்பு இருக்கிறோம் கௌரவிக்கிறோம் அப்படிங்கிறாங்க. சரி, இந்த தௌஹீத் ஜமாத்துக்காரங்கள்ட்ட வந்து ஏன்பா என்னப்பா நீங்கள் கூடாதுங்கிறீங்களே, அவன் நல்ல ஒரு கிளுகிளுன்னு கொண்டு போகிறான், கல்ல கூட்டம் கூட்டமாக வருது, இங்கே ட்ரையாக இருக்குது, வந்து பார்த்தா ஒரு ஆட்டம் பாட்டம் ஒன்றும் இல்லை, ஒரு மன மகிழ்ச்சியாக ஏற்பட மாட்டேங்குது, அங்கே போனால் நல்லா அல்வா கில்வா தூள் பறக்குதுப்பா, அது ஒரு மாதிரியாக இருக்குது, இங்கே ஒன்றையுமே காணாமப்பா, ஏன் நீங்கள் வேண்டாங்கிறீங்க அப்படின்னு கேட்டால் இவன் பேசுகிறான். குரான்லேருந்து எடுத்து காட்டுறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்காங்கல்ல, அங்கே அவங்க வருவதற்கு முன்னாடி அந்த மக்காவில் இருந்த நடைமுறை என்ன தெரியுமா? காபாவை வலம் வருவார்கள், நிர்வாணமாக தவாப் செய்வார்கள், சீட்டி அடிக்கிறது கை தட்டுறது தான் வேலையாம். யாருடைய வேலை? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த சமுதாயத்துக்கு தூதராக அனுப்பப்பட்டார்களோ அந்த சமுதாயத்தில் அவர்கள் திருவிழாவாக கொண்டாடக்கூடிய நேரத்தில் அப்படி சீட்டு அடிப்பானா, கை தட்டுவானா, கை தட்டுவான். இதுதான் அவனுடைய வழிபாடாக இருந்துச்சுன்னா அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி இது வழி கேடுங்கிறான். நரகத்துடைய விளிம்பில் நீங்கள் இருந்தீர்கள் என்று அல்லாஹ் எதை குறித்து சொல்லுகின்றான்? இந்த கேடுகட்ட காரியத்தை செஞ்சதை தான் இறைவன் சொல்லி காட்டுகின்றான். அதே காரியத்தை தான் நீ செய்கிற. தௌஹீத் ஜமாத்துக்காரன் சொல்றான், ஏண்டா அல்லாஹ் எதை வழிகேடுங்கிறானோ அதை செய்யலாமா? முகமது நபி என்ன சொன்னாங்க? யார் மாற்று மத பிற மத சமுதாயத்தை யார் கடைபிடிக்கின்றார்களோ அவர்கள் என்ன சேர்ந்தவர்கள் அல்ல என்றாங்க. கிறிஸ்துவர்கள் திருவிழா நடத்தட்டும்,
இந்து மக்கள் திருவிழா நடத்திட்டோம், அதில் அவங்களுடைய மத சடங்கு. நீ ஏன்டா திருவிழா நடத்துற அதை பார்த்துட்டு? அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, நீங்கள் என்னை சேர்ந்தவர்கள் அல்ல, இப்படி கொண்டாடக்கூடாது என்பதற்கான தெளிவான கட்டளைகள் இருக்கிறத நம்ம பார்க்கணும். அப்ப ஏன் குழப்பத்தில் சிக்கி தவிக்கணும்? கரெக்டு, தௌஹீத் ஜமாத்துக்காரன் சொல்றது கரெக்டா இருக்கு. தாயத்து கெட்டக்கூடாதுன்னா ஆதாரத்தை காட்டுறாங்க, சந்தனக்கூடு கொண்டாடக்கூடாதுன்னா அதுக்கு ஒரு ஆதாரத்தை காட்டுறாங்க. சரி, தர்காக்கு போறதுல என்னங்க தப்பு? அங்க போய் அவுளியாட்ட கேட்குறோம். அன்னைக்கு கூட நம்ம 7 Millsலேருந்து ஒரு பையன் ரொம்ப நாளாக வெளிநாட்டுக்கு போகணும்னு சொல்லிகிட்டே இருந்தான். சம்மந்தப்பட்ட மவுண்டோட தர்காவுக்கு போயிட்டு வியாழக்கிழமை நல்லா ஊதுபத்திலாம் கொளுத்தி அவர்கிட்ட நேர்த்திக்கடன் செஞ்சுட்டு வந்தாக்க அடுத்த வாரமே ஃபாரின் போயிட்டாங்க. அவுளியா அருள் புரிஞ்சிட்டார்ல அப்படின்னு ஒரு ஆள் வந்து சொல்கிறாரு. பல பேர் போகிறாங்க, அதில் ஒருத்தருக்கு என்ன செய்யுது, பாஸ்போர்ட்டு கிடைச்சிருது, இன்னொரு அம்மாவுக்கு புள்ள பிறந்துருது. அப்போ நம்ம மக்கள்கிட்ட என்ன செய்யுது, ஒரு குழப்பம் ஏற்படுது. தர்காவுக்கு போனாக்க நடக்க தானங்க செய்யுது, அவங்க சொல்கிறது வந்து கரெக்டாக தானே இருக்குது, இப்படி நம்பி போகக்கூடியவர்களும் இருக்கின்றார்கள். சரி, ஓகே, இப்போ குழப்பம் வந்துருச்சுல உனக்கு. இப்போ குழப்பம் வந்தால் என்ன செய்யணும்? குர்ஆன் என்ன சொல்லுகின்றது, ஹதீஸ் என்ன சொல்லுகிறது, அதானே வேதம், அதானே சத்தியம். அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இது குறித்து என்ன சொல்லுகின்றார்கள், இறை வேதம் என்ன சொல்லுகின்றது என்பதை பார்க்கறதுக்கு முன்னாடி நீ என்னப்பா சொல்ற, அதுக்கு ஆதாரத்தை காட்டுன்னு சொன்னா அவன் சொல்லி காட்டுறான், இல்லை அவுலியா அவங்க தான் அல்லாஹ்வுக்கு நெருக்கமாக இருக்கிறாங்க, அவங்க மரணிக்கவே இல்லை, அவங்க செத்தாலும் கூட கபூரில் உயிரோடு தான் இருக்கிறாங்க, நம்ம சொல்கிறதெல்லாம் அவங்க காதில் உழுவோம், அவங்க அல்லாஹ்ட்ட சிபாரிசு செய்வாங்க, நமக்கு வாங்கி தருவாங்க, நம்மளை மாதிரி மனிதர் கிடையாது, அவங்களுக்கு தனி பெரிய ஆற்றல் வந்து இருக்கின்றது என்று பல்வேறு விதமான கட்டுக்கதைகளை எல்லாம் அதுக்கு போட்டு அவன் பேசுறதை கேட்டால் நம்மளே நம்பி தருவதுக்கு போயிடுவோம் போல இருக்கு. அவ்வளோ விஷயத்த சொல்கிறான். சரி, கேட்க எல்லாமே ஒரு மாதிரியாத்தான் டைப்பாக தான் இருக்குது. ஆதாரத்தை கூடியா, அதானே சத்தியம். நீ ஒன்று சொல்லுவ, அவன் ஒன்று சொல்லுவான், ஆதாரத்தை கொடு என்று கேட்டால் சூரா கஹ்ஃபில் குகைவாசிகள் போனாங்கல்ல, அவர்களுக்கு மேல் ஒரு கட்டிடத்தை கட்டுங்கள் அந்த மக்கள் சொன்னாங்கல்ல, அதான் தர்கா. எது தர்காவா? குகைவாசிகள் சம்பவத்தில் 300 ஆண்டுகள் அல்லாஹ் அவங்களை என்ன செய்கிறான், அற்புதமான முறையில் குகையில் உறங்க வைக்கிறான். அந்த ஊர் மக்கள் பேசிக்கிட்டாங்களாம், இவங்க நல்லடியாராக இருக்கிற மாதிரி தெரியுது, இவங்க மேலே ஒரு கட்டடத்தை கட்டுவோன்னு அவங்க சொன்னாங்களாம். அதான் இப்போ நல்லடியார்கள் மாதிரி இருந்தாங்கல்ல, கட்டடம் கட்டணும் மக்கள் சொன்னாங்கல்ல, அதான் தர்கா கட்டதுக்கு ஆதாரம். இதான் ஆதாரமா? ஊர் மக்கள் சொன்னது எப்படி ஆதாரமாகும்? ரசூலா என்ன சொன்னாங்க? அப்ப கபர்களை நீங்கள் என்ன செய்யுங்க, தரைமட்டமாக ஆக்குங்க. அலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்னாங்களே, தௌஹீத் ஜமாத்துக்காரன் போய் கேட்குறேன், ஏன்பா நீ தர்காவுக்கு போகக்கூடாதுன்னு சொல்ற, தூதர் என்ன சொன்னாங்கன்னு பாருங்க. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, எல்லா கபர்களையும் நீங்கள் தரைமட்டமாக ஆக்கிவிடுங்கள், அடக்க ஸ்தலங்களை வணக்க ஸ்தலங்களாக ஆக்கி விடாதீர்கள். தெளிவான வார்த்தைகள்ங்க. இதற்கு முன்னாடி எப்படி அந்த நபிமார்கள் வரம்பு மீறி புகழப்பட்டார்களோ யூத நசாராக்களிலே, அந்த நபிமார்கள் வரம்பு மீறி புகழப்பட்டது போல என்ன நீங்கள் வரம்பு மீறி புகழாதீங்க என்று எதுவெல்லாம் இன்றைக்கு தர்கா வழிபாட்டிலே நடக்கின்றதோ அது எல்லாத்தையும் கோட் பண்ணி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள். அதை ஆதாரமாக எடுத்து காட்டுறாங்க தௌஹீத் ஜமாத்தில். அப்போ பொதுமக்களாக இருக்கக்கூடிய நமக்கு என்ன குழப்பம்? தெளிவான ஆதாரத்தை காட்டுறாங்கல்லப்பா, நீ காட்டுறது ஒன்றுமே சும்மா கதை கப்ஸா சொல்லிக்கிட்டு இருக்கிற. இந்த அவளியா போனார், கபருக்குள்ளே இருந்து 1 வருஷம் வணங்கினார், அவர் வந்து என்ன செஞ்சார்னாக்கா தூக்கத்திலேயே வந்து காபாவுக்கு போயிட்டு வந்தார், இப்படி கதை கப்ஸாவை தான் எடுத்து காட்டுறிய ஒழிய ஆதாரத்தை எடுத்து காட்டுப்பா என்ற ஆதாரத்தை ஒன்றையுமே காணோம். அடுத்து பாத்தியா ஓதுறாங்க. இவ்வளோ அனாச்சாரங்கள் மார்க்கம் என்ற பெயரால் ஒருத்தவங்க வீட்டில் ஒரு மவுத்து விழுந்துச்சுன்னு வைங்களேன், மவுத்தா போயிட்டாங்கன்ற கவலையில் அவன் இருப்பான். அதை கரெக்டாக பயன்படுத்தி கொண்டு அதை எல்லாத்தையுமே காசாக்கக்கூடிய வேலையை ஆக்கிடுவாங்க. 3ஆம் பாத்தியா ஓது, 7ஆம் பாத்தியா ஓது, 40ஆம் பாத்தியா ஓது, வருஷ பாத்தியா ஓது என்று பாத்தியா 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 என்று சொல்லி அவனை மொட்டை அடிக்காமல் விடவே மாட்டாங்க. என்னப்பா பாத்தியா ஓதுறீங்க, அப்போ தான் அவங்க ஆத்மா சாந்தி அடையும், இதெல்லாம் வந்து நம்ம செய்யணும், மார்க்கத்தில் அதெல்லாம் கடமை என்று அரபியில் நேத்தியாக போய் முணு 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 முன்னு என்ன செய்வாங்க, எப்படி ஐயர் மந்திரம் ஓதுறாரோ அதுக்குன்னு ஒரு குரூப் இருக்கும், அது போய் உட்காந்துட்டு என்ன செய்வாங்க, தப்பும் தவறுமாக முன்ன பின்ன கூட குறைய யாசின் எடுத்து ஓதுவாங்க.
யாசின் சூறால என்ன வருதுனாக்கா நபியே இறந்தவர்கள் செவியேற்க மாட்டார்கள் வருது. இவன் அதே கபருக்குள்ள உட்காந்து ஓதிக்கிட்டு கிடப்பான். இப்படி எந்த குர்ஆன் வசனத்துக்கே நேர்மாறான விஷயங்களாக இருந்தாலும் கூட அதை வைத்து கொண்டு பாத்தியான்ற பேரில் ஓதுறாங்க. இப்படிலாம் பாத்தியா ஓத சொல்கிறீங்களப்பா, தௌஹீத் ஜமாத்துக்காரன் பாத்தியா ஓதக்கூடாதுங்கிறான். 2 பேரும் போட்டு எங்களை குழப்புறீங்களே. சரி, குர்ஆன் இதில் என்ன சொல்லுது, ஹதீஸ் என்ன சொல்லுது, நீங்கள் ஆதாரத்தை காட்டுங்க என்று சொன்னால் ஒரு மண்ணு ஆதாரத்தையும் காட்டுறது கிடையாது. இல்லை, அதெல்லாம் இருக்குது, நம்ம ஓதித்தான் ஆகணும். குர்ஆன் ஓதுறது தப்பா? கேள்வி என்ன வந்துடும், இப்போ குர்ஆனை ஓத வேணாங்கிறாங்கப்பா தௌஹீத் ஜமாத்துக்காரன். அம்மாடி, குர்ஆனை ஓதுறது தப்புன்ட்டானுங்களப்பா. இவ்வளோ பெரியப்பா குர்ஆன் ஓதுறது தப்புன்ட்டோமா? நீ எங்கே போய் குர்ஆனை ஓதுற? செத்தவன் வீட்டில் உட்காந்துக்கிட்டு, மௌத்தா போன வீட்டில் உட்காந்துக்கிட்டு, அதை பாத்தியான்ற பேரில் ஓதிக்கிட்டு, அதுக்கு காசை வாங்கிட்டு, மௌத்தா போன வீட்டில் உட்காந்து பிரியாணியை திண்டுக்கிட்டு, இவ்வளோ அழிச்சாட்டியும் சேட்டை பண்ணிக்கிட்டு கிடந்து இந்த மாதிரி செய்யக்கூடாதுங்க, மாறுகின்ற பேரில் இந்த பாத்தியை ஓதக்கூடாதுன்னு சொன்னால் தௌஹீத் ஜமாத்துக்காரன் குர்ஆன் ஓதக்கூடாதுன்னு சொல்லிட்டான், காஃபிராக போயிட்டான் அவன் அப்படின்னு இவ்வளோதான் இதுதான் பேச முடியுது. ஆதாரம் எங்கப்பா? ஆதாரத்தை ஒன்றையுமே காணாம். அல்லாஹ்வுடைய தூதர் உயிரோடு வாழ்ந்தாங்கல்ல, வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய காலகட்டத்தில் அவங்களுடைய மனைவி, ரொம்ப நேசத்துக்குரிய மனைவி அன்னை கதிஜா அம்மையார், அல்லாஹ்வுடைய தூதருக்கு வந்து அந்த வகி வந்த நேரங்களில் அவங்க ரொம்ப பயந்த நேரங்களில் கூட தூதருக்கு அரவணைப்பாக இருந்தவர்கள் அன்னை கதிஜா அம்மையார் அவர்கள். அவங்க மௌத்தா போகிறாங்க. அவங்க அவ்வளோ வருஷம் வாழ்ந்தாங்களே, மௌத்துக்கு பின்னாடி பல ஆண்டுகள் அல்லாஹ்வுடைய தூதர் வாழ்ந்தாங்களே, என்ன செஞ்சுருக்கணும்? மனைவி மௌத்தா போயிட்டாங்க, பாத்தியா ஓதணும்ல என்று பாத்தியா ஓதி காட்டினாங்களா இல்லையா? நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் எடுத்து காட்டுங்கப்பா. சுன்னத் ஜமாத் என்று சொல்லக்கூடியவர்கள் கதிஜா அம்மையாருக்கு அல்லாஹ்வுடைய தூதர் வருஷ பாத்தியா ஓதுனாங்க, 40 அங்கத்தம் ஓதும். இப்போ நம்ம என்ன செய்வோம்? போடுறா பாத்தியாவை, நீங்கள் என்னடா பாத்தியா போடுறீங்க? நம்ம போடுற பாத்தியா நீங்கள் போடுற பாத்தியாவில் மிஞ்சக்கூடிய விதத்தில் நம்ம ஒரு பாத்தியா பண்ணுவோமா இல்லையா? நமக்கு என்ன ஆசையா? நல்லா தான் இருக்குது, நீங்கள் செய்கிற அந்த பாத்தியாவில் வைக்கிற ஐட்டத்தெல்லாம் பார்த்தா நமக்கே நாக்கு ஊறத்தான் செய்யுது. அப்போ நாங்கள் ஏன் ஓதாமல் இருக்கிறோம்? நமக்கு தெரியாமையா இருக்குது, திங்க தெரியாமையா இருக்குது? நல்லா வசூல் பண்ணி காசு வாங்கலாமே. நம்ம ஜமாத்தில் இப்போ நல்லா அரபி படித்தவங்க, குர்ஆன் வசனத்தை ஓதக்கூடியவங்க நிறைய இருக்கத்தானே செய்கிறாங்க. காசுக்கு காசு ஆச்சு, தீனிக்கு தீனியும் ஆச்சு. இப்போ நம்மளும் பண்ண தானே செய்யலாம். ஆதாரத்தை காமிச்சிட்டா, ஆதாரத்தை கேட்டால் ஆதாரத்தை ஒன்றையுமே காணாம். தௌஹீத் ஜமாத்தில் உள்ளவங்க என்ன செய்கிறாங்க? அவங்க சொல்கிறாங்க பாத்தியா ஓதுறதுக்கு மார்க்கத்தில் எந்த அனுமதியும் கிடையாது, ரசூலுல்லாஹ் சொல்லவும் இல்லை, செய்யவும் இல்லை, கட்டளையும் இல்லை. அப்படி உங்கள் வாழ்க்கையில் எந்த ஒரு சம்பவம் நடக்கலை, குர்ஆனும் அதை சொல்லலை, ஹதீஸும் அதை சொல்லலை, அல்லாஹ்வுடைய தூதர் வாழ்ந்த காலத்தில் அப்படி எந்த விதமான நிகழ்வுகளும் இல்லை. உலகத்தில் போய் எங்கேயாவது சுற்றி பார்த்தா அப்படி நடக்குதா அப்படின்னு பார்த்தா உலகத்துலேயும் எங்கேயும் இல்லை. பாத்தியாங்கிறது நீங்கள் பார்த்தீங்கன்னா வட இந்தியாவில் கூட இருக்காது, எங்கேயாவது பாத்தியா பார்த்தா நம்ம கேட்குற அளவுக்கு எங்கேயுமே இல்லை. கேரளாவில், தமிழ்நாட்டில் இங்கே உள்ள மௌலவிமார்கள் சம்பாதிக்கிறதுக்காக கொண்டு வந்த சிஸ்டம் தான் இந்த பாத்தியாங்கிறத ஒழிய, அந்த பிற மத சமுதாயத்தில் அவங்க அந்த ஈம காரியங்கள் செய்வாங்கல்ல, 3ஆம் தேதி 4ஆம் தேதி திதி தவசம்னு சொல்லுவாங்கல்லங்க, அதை பார்த்து காப்பி அடித்து கொண்டு உருவாக்கப்பட்டது தான் இந்த பாத்திகாவை ஒழிய இதில் எந்த ஆதாரமும் இல்லைன்னு சொல்லி என்ன செய்கிறாங்க? அதில் வேறு என்ன செய்கிறாங்கனாக்கா அந்த மௌலுதுன்ற பேரில் ஒரு பக்கம் பாத்தியா, இதுக்கு ஆதாரம் இல்லை. இந்த மாதத்தை எடுத்துக்கொண்டால் மௌலுது என்ற பேரில் நல்ல பாட்டுக்களையெல்லாம் எடுத்து என்ன செய்கிறது? புது பாட்டு, பழைய பாட்டு, அந்த மெட்டுக்களில் வைத்து கொண்டு பள்ளிவாசலில் அமர்ந்து கொண்டு இறை ஆலயத்தில் நாங்கள் வந்து மௌலுது ஓதுறோம் என்று ஓதுகின்றார்கள். இப்போ அப்படி மௌலுது ஓதுறீங்களப்பா, இதுக்கு என்ன ஆதாரம் என்று கேட்டால் ஆதாரத்தை எடுத்து காட்டுறதுக்கு ஒரு வழியும் காணாம். இல்லை, ரசூலாவை புகழ்கிறோம், நாங்கள் புகழ்றது தப்பா, சலவாத்து சொல்கிறது தப்பா? சலவாத்து சொல்ல சொல்லி அல்லாஹ் சொல்கிறான்ல, அதனால் நாங்கள் என்ன செய்கிறோம்? அல்லாஹ்வுடைய தூதரை புகழ்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதரை புகழுகின்றோம் என்ற பேரில் எதை அல்லாஹ்வுடைய தூதர் தடுத்தார்களோ அதை வரம்பு மீறி செய்யக்கூடிய காட்சியை பார்க்குறோம். இப்போ தௌஹீத் ஜமாத்துக்காரர்கிட்ட கேட்குறோம், என்னங்க அவங்கெல்லாம் பாத்தியா ஓதுறாங்க, நீங்கள் ஓத வேணாங்கிறீங்க, என்னங்க ஆதாரம்? அவங்க ஆதாரத்தை எடுத்து போடுறாங்க. இதைத்தான் சொல்கிறாங்க, முன் சென்ற நபிமார்களை அந்த சமுதாய மக்கள் எப்படி வரம்பு மீறி புகழ்ந்தார்களோ, ஈசா மசீகை எப்படி வரம்பு மீறி புகழ்ந்தார்களோ, அது மாதிரி என்னை நீங்கள் புகழாதீர்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடுத்திருக்கின்றார்கள். புகழலாம்,
எப்படி புகழ வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதரை சொல்லி காட்டுறாங்க. அல்லாஹும்ம சல்லி அலா முஹம்மதின் வல ஆலி முஹம்மதின் கமா சல்லைத்த அலா இப்ராஹிம வல ஆலி இப்ராஹிம இன்னக்க ஹமீதுன் மஜீத் என்று சொல்லக்கூடிய அந்த ஸலவாத் இருக்குதே, இதைத்தான் நீங்க ஸலவாத்தாக எனக்கு சொல்ல வேண்டும் என்று புகழக்கூடிய வழிமுறையை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்று தந்துட்டு போயிருக்காங்க. இந்த ஸலவாத்தை ஓதலாமே ஒழிய புகழுகின்றேன் என்ற பேரில் இறைவனுக்கு அல்லாஹ்வுக்கு இருக்கக்கூடிய தன்மைகளை எல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் இருக்குன்னு சொல்லி பகிரங்கமாக பள்ளிவாசலிலே உட்கார்ந்து அல்லாஹ்வுடைய ஆலயத்திலே உட்கார்ந்து நீங்கள் தான் நோயை குணமாக்கக்கூடியவர், நீங்கள் தான் வறுமை நீக்கக்கூடியவர், நீங்கள் தான் பாவத்தை மன்னிக்கக்கூடியவர் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இறைவனுக்கு நிகராக அல்லாஹ்வுக்கு நிகராக ஆக்குகின்ற இணை வைக்கக்கூடிய செயலை பள்ளிவாசலில் உட்கார்ந்து செய்கின்றார்களே என்று என்ன செய்கிறாங்க, தௌஹீத் ஜமாத்துக்காரங்க ஆதாரங்களோட குர்ஆன் ஹதீஸோட வசனங்களோட எடுத்து நமக்கு வைக்கின்றார்கள் என்று சொன்னால் இப்போ என்ன குழப்பம்? இதில் ஒரு குழப்பமும் இல்லை, எல்லாம் தெள்ள தெளிவாக கிளியராக விளங்குகின்றது. இப்படி மார்க்கம் என்ற பேரால என்ன அநியாயங்கள் அனாச்சாரங்கள் வந்தாலும் குழப்பம் இல்லாமல் தெளிவாக நாம் முடிவெடுத்துக் கொள்வதற்கு குர்ஆன் ஹதீஸ் என்கின்ற ஒன்று நமக்கு வழிகாட்டி கொண்டிருக்கின்றது. வரதட்சணை வாங்குறாங்க அங்கே பள்ளிவாசலில் உட்கார்ந்து, நல்ல ஜாம் என்ன செய்கிறாங்க, திருமணத்தை பயங்கர ஆடம்பரமாக செலவு செய்து நடத்துகின்றார்கள், வெடி வெடுக்குகின்றார்கள், பட்டாசு கொளுத்துகின்றார்கள், லட்சமாக வரதட்சணை வாங்குகின்றார்கள், குலாப் பாஷா பேண்டை வச்சு மோளம் அடிக்கின்றார்கள், குதிரையில உட்கார வச்சு தெரு தெருவாக சுத்துகின்றார்கள், சாக்லேட்டை தூக்கி தூவுகின்றார்கள், பாதாமை தூக்கி தூவுகின்றார்கள். எல்லா ஆடம்பரங்கள் என்னெல்லாம் இருக்குதோ எல்லாமே செய்கிறாங்க. இஸ்லாமிய திருமணம் என்ற பேரில் ஒரு கூட்டத்தார் செய்கிறாங்க. இங்கே தௌஹீத் ஜமாத்துக்காரங்க கல்யாணம் நடத்துகிற போய் பார்த்தோம்னு சொன்னால் ஒரு 10 பேர் உட்கார்ந்துருக்காங்க, ஒரு மர்க்கஸில் ஒரு 50 பேர் உட்கார்ந்துருக்காங்க. நெருங்கிய சொந்தக்காரங்க வராங்க, ஒரு தப்தரை கொண்டு வராங்க, கையெழுத்து போடுறாங்க, விருந்துன்ற பேரில் டீ பிஸ்கெட்டை சாப்பிட்றாங்க, ஒரு பிரியாணியை போகிறாங்க, சாப்பிட்டு போயிடறாங்க, கல்யாணத்தை முடியும். ஒரு 1/2 hour 1 hourல திருமணம் முடியுது. அவங்க ஏங்க அப்படி பண்ணுறாங்க, நீங்கள் ஏங்க இப்படி பண்ணுறீங்க? குழப்பமாக இருக்கு. இப்போ நான் கல்யாணம் பண்ணணும்னு சொன்னால் நான் என்ன செய்கிறது? நான் அந்த மாதிரி கூட ஆடம்பரமாக நான் திருமணத்தை செய்வதா அல்லது உங்களை மாதிரி ஒரு திருமணத்தை எது இஸ்லாமிய திருமணம்? எனக்கு ஒரே குழப்பமாக இருக்குது என்று கேட்டால் இஸ்லாம் அங்கேருந்து வருது. கவலைப்படாதப்பா, குழம்பாத, நான் தான் தூதரை அனுப்பியிருக்கேன்ல, நான் தான் வேதத்தை கொடுத்துருக்கிறேன்ல, நீங்கள் எதில் கருத்து வேறுபாடு கொண்டீர்களோ அதை களைவதற்காக தெளிவுபடுத்துவதற்காகத்தான் இந்த குர்ஆன் ஹதீஸ் இருக்கின்றது. அது என்ன சொல்லுதுன்னு பார், தூதர் எப்படி வாழ்ந்தாங்கன்னு பார். சரி, அதை போய் ஆய்வு செய்யலாம் அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி அவங்கள்ட்ட போய் கேட்குறோம், ஏன்பா இந்த மாதிரி நீங்கள் பயங்கரமாக செலவு பண்ணி பண்ணுறீங்களே, மாற்று மத கலாச்சாரத்தை பின்பற்றுறீங்களே, வாழை மரம் கட்டுறீங்க, தாலி கட்டுறீங்க, மஞ்சள் குங்குமம் வைக்கிறீங்க, என்னென்ன இளவு இருக்க எல்லா விதத்திலையும் அனாச்சாரங்களையும் செய்கிறீங்களே, என்ன இதுக்கு ஆதாரம் என்று கேட்டால் ஆதாரம் என்ற பேரில் என்ன சொல்லுவாங்க, உமரு புலர்வு எழுதினார் பாருங்க, உமரு புலர் சீரா புராணம், அதான் ஆதாரம். அவங்க என்ன செஞ்சாங்களா, பாலைவனத்தில் ஒரே வாழை மரமாக கட்டியிருந்தாங்களாம். அது அந்த மாதிரி உமரு புலர்வை எழுதின அந்த கதைகளிலே இருந்து அந்த கவிதைகளிலே இருந்து ஆதாரத்தை எடுத்து காமிச்சு இதான் ஆதாரம். அப்புறம் என்ன சொல்லுவாங்க லாஜிக்கா, எங்கள் வீட்டில் கடைசி பொண்ணுங்க, அதுக்கு ஒரு திருமணத்தை நல்லபடியாக நடத்துறது தப்பா? பையங்க, எங்கள் வீட்டில் எல்லாமே பொம்பளை புள்ளியாக போச்சு, கடைசி பையன் இவன் தான், பையன் இவன் தான், ஏற்கனவே ஒரு பொண்ணுக்கு முடிச்சுட்டேன், 2வது பொண்ணுக்கு முடிக்கலனாக்கா 4 பேர் 4 விதமாக பேசுவாங்க, நம்மள்கிட்ட காசு இருக்குங்க நம்ம பண்ணுறோங்க. இந்த மாதிரி என்ன செய்வாங்கன்னா மண்டைக்கு மூளைக்கும் சம்மந்தம் இல்லாமல் எதையாவது உளறுவார்களை ஒழிய குர்ஆனில் இது இருக்கு, ஹதீஸில் இப்படி இருக்கு, இப்படி தான் அல்லாஹ்வுடைய தூதர் பண்ணாங்க அப்படின்ற ஆதாரத்தை எடுத்து காட்ட மாட்டேங்கிறாங்க. அடித்து கேட்டான்னு சொல்ல மாட்டாங்க, நீங்கள் மிதிச்சு கேட்டான்னு சொல்ல மாட்டாங்க. அப்போ இங்கே வந்து கேட்குறோம் தௌஹீத் ஜமாத்துக்காரன்ட்ட, என்னப்பா சிம்பிளாக பண்ணுறீங்களப்பா, என்ன காரணம், காசு பணம் இல்லையா உங்கள்கிட்ட அப்படின்னு கேட்டேன். சொல்ல காசு பணம்லாம் இருக்குங்க, அல்லாஹ்வுடைய கிருபையை கூட நல்லா சம்பாதிக்கிறோம், ஹலாலான முறையில் சம்பாதிக்க எல்லாமே இருக்குதான். ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், எந்த திருமணங்கள் எளிமையாக நடத்தப்படுகின்றதோ அதிலே தான் அல்லாஹ்வுடைய பரக்கத் இருக்கின்றது என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்களே, அந்த ஒரே வார்த்தைக்காக நாங்கள் எளிமையாக நடத்தணும். யார் மாற்று மத கலாச்சாரங்களை பின்பற்றுகின்றார்களோ அவர்கள் என்னை சேர்ந்தவர்கள் அல்லன்னு அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க. அதனால நாங்கள் கரிசமணி கட்டுறதில்லை, அதனால நாங்கள் வாழைமரம் கட்டுறதில்லை, அதனால நாங்கள் மீன் வரையும் செய்கிறதில்லை,
வீண் விரயம் செய்பவர்கள் ஷைத்தானுடைய தோழர்கள்னு அல்லாஹ் சொல்றான். அதனால பெருமளவுக்கான ஆடம்பரங்களை எல்லாம் தவிர்த்து கொண்டு எளிமையாக அல்லாஹ்வுடைய பரக்கத்தை எதிர்பார்த்து நாங்கள் திருமணம் செய்கிறோம். இப்படி தான் திருமணம் செய்ய வேண்டும் என்று சமுதாயத்துக்கு சொல்றோம். அல்லாஹ் மகர் கொடுத்து திருமணம் செய்யுமாறு ஏவுகின்றான். எனவே நாங்கள் மகர் தரோம், நாங்கள் வரதட்சணை வாங்குறது இல்லை, வாங்கிய வரதட்சணை கூட திருப்பி நாங்கள் கொடுத்துட்டோம் என்று இவர்கள் சொல்லுகின்றதை எல்லாம் பார்த்தா குர்ஆன்லேருந்து சொல்றாங்க, வசனத்தை காட்டுறாங்க, அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்க்கையை எடுத்து சொல்லுகின்றார்கள். ஓகே, இதான் சத்தியம். அவன் டுபாக்கூரு, அசத்தியத்தை சொல்றான், பொய்யை சொல்லி குழப்ப பார்க்குறான் என்ற முடிவுக்கு பொதுமக்களாகிய நாம் ரொம்ப இலகுவா வந்துடலாம். வரலாமா இல்லையா? இப்படி எந்த ஒன்றையும் முரண்பாடு என்று யார் வந்து சொன்னாலும் சரி, அது தௌஹீத் ஜமாத்துக்காரன் சொன்னாலும் சரி, சுன்னத் ஜமாத்துக்காரன் சொன்னாலும் சரி, எந்த ஜமாத்தை சேர்ந்தவர்கள் வந்து சொன்னாலும் சரி, பாப்பா வாங்க குர்ஆன் ஹதீஸிலிருந்து ஆதாரத்தை காட்டுங்க என்று சொல்லி நாம் தெளிவடைந்து கொண்டே இருக்கக்கூடிய வரியை நம்முடைய படைத்த இறைவன் நமக்கு தெள்ள தெளிவாக வைத்திருக்கின்றான் என்று சொன்னால் நமக்கு எந்த கவலையும் இல்லை. சரி, இவ்வளவுலாம் நம்ம பிரச்சாரம் பண்றோம்ல, இதை கேட்டு லட்ச மக்கள் தெளிவடைந்து இந்த ஜமாத்துக்கு வந்துட்டாங்க. ஒரு மாநாடுன்னு கூட்டுறோம், பல லட்சக்கணக்கான மக்கள் அந்த மாநாட்டிலே ஒன்று கூடுகின்றார்கள். பேரணி நடத்துகின்றோம், மாவட்டங்கள் வாயிலாக ஆயிரக்கணக்கான மக்கள் வருகின்றார்கள். தமிழகத்தில் 1000க்கும் நெருக்கமான மர்கஸ்களை, பள்ளிவாசல்களை வைத்து நிர்வகித்து லட்சக்கணக்கான மக்களுக்கு ஜும்மாவிலே மார்க்க பிரச்சாரத்தை செய்யக்கூடிய அளவுக்குண்டான வாய்ப்பை, வசதியை, சூழலை ரப்புல் ஆலமீன் இந்த ஜமாத்திற்கு தந்திருக்கின்றான். இவ்வளவுலாம் மக்கள் சாரை சாரையாக வந்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில இவர்கள் ஏன் ஒரு குறிப்பிட்ட சாரார் வர மறுக்குகின்றார்கள்? அந்த சகோதரர்களை பார்த்து நம்ம அன்பா அழைக்கிறோம். நீ எதை ஏற்றுக்கொண்டாயோ, நான் எதை ஏற்றுக்கொண்டனோ, அந்த குர்ஆன் ஹதீஸ் என்று சொல்லக்கூடிய சத்திய வேதத்தின் பக்கம், அந்த உண்மையின் பக்கம் வந்திருப்பா என்று கூப்பிட்டா உங்களுக்கு எல்லாமே விளங்குது. ஆதாரத்தை காட்டிட்டான், ஹதீஸை காட்டிட்டான், ரசூலா சொன்னதை காட்டிட்டான், எல்லாமே புரிந்து கூட மனமுரண்டாக மறுத்து கொண்டிருக்கின்றார்களே, அதுக்கு என்ன காரணம் தெரியுமா? அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், அவர்கள் தமது மார்க்க விஷயத்தில் தமக்கிடையே பல பிரிவுகளாக பிரிந்து விட்டனர். ஒவ்வொருவரும் தம்மிடம் இருப்பதை கொண்டு மகிழ்ச்சி அடைகின்றனர். அவங்க என்கிட்ட இதுதான்ப்பா, என் ஜமாத்து இதுதான், காலங்காலமாக இதுதான் எங்களுடைய ஸ்ட்ரக்சர், நாங்கள் இதை மாற்ற மாட்டோம், எங்கள்கிட்ட இருக்கிறதே எங்களுக்கு போதும், நாங்கள் சந்தோஷமாக இருக்கிறோம், ஐ ஆம் ஹாப்பி என்று சொல்லி அவர்களுடைய வழிமுறைகளை கொண்டு அவர்கள் சந்தோஷப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். அல்லாஹ் சொல்லி காட்டுறான், தெளிவான சான்றுகள் அவரிடம் வந்த பின்பும் வேதம் வழங்கப்பட்டவர்கள் அதற்கு முரண்பட்டனர். அதுக்கு அல்லாஹ் காரணத்தை சொல்றான், அவர்களிடையே இருந்த பொறாமை தான் இதற்கு காரணம். இதுக்கு ரொம்ப அழகான உதாரணம் யார் தெரியுமா? யூதர்கள். யூத மக்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவிற்கு வருவார்கள், ஒரு நபி வருவார், இறுதி தூதர் வருவார், மீட்பர் வருவார் என்ற முன்னறிவிப்புகள் எல்லாம் யூதர்களுக்கு பல காலகட்டங்களாக வேதங்களிலே சொல்லப்பட்டிருந்தது. அதை நம்பி என்ன செஞ்சாங்க? அவங்க எஸ்ரிஃபுக்கு, மதீனாவிற்கு கூட்டம் கூட்டமாக வந்து தங்கியிருந்தார்கள், காத்திருந்தார்கள். தூதர் வந்தார். இறை தூதர் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவிற்கு வந்தபோது அல்லாஹ் சொல்றான், பெத்த பிள்ளையை அறிவதை போல அவர்கள் அந்த தூதரை அறிந்து கொண்டார்கள். இவர் தான் நம்முடைய இறை தூதர் என்ற உண்மை, சத்தியம் அவர்களுக்கு தெளிவான போது கூட அவர்கள் ஏற்க மறுத்தார்கள். ஏன் ஏற்க மறுத்தாங்க? என்ன காரணம்? எங்களுடைய ஜாதியிலிருந்து வரல, எங்களுடைய இஸ்ரவேல் கோத்திரத்திலிருந்து வரல, அவர் அரபியாவிலிருந்து வந்தாரு, அவர் இப்ராஹிமுடைய வாரிசுல முதல் அவர் சந்ததி சரியில்லை என்றெல்லாம் பல கோளாறான காரணங்களை சொல்லி அவர்கள் மறுத்தார்கள். அவர்கள் அப்படி மறுத்த காரணத்தினால் சபிக்கப்பட்டவர்களாக ஆனார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், ஆணவக்காரன் இருக்கான்ல, ஆணவக்காரன், பெருமை அடித்தவன், இவர்களை அல்லாஹ் ஒருபோது நேசிக்கவே மாட்டான். அந்த பெருமைக்கு நான் அல்லாஹ்வுடைய தூதர் இலக்கணம் சொன்னாங்க, சத்தியத்தை ஏற்க மறுப்பதும் ஒருவரை இழிவாக எண்ணுவதும் தான் பெருமை என்று சொன்னார்கள். இவ்வளோ சத்தியத்தை நாம சொல்றோம், ஒவ்வொன்றுத்துக்கும் ஆதாரம் காட்டுறோம். பர்த்டே கொண்டாடக்கூடாதுன்னு ஆதாரத்தை காட்டுறோம்,
தாயத்து கெட்டக்கூடாதுன்னா ஆதாரத்தை காட்டுறோம், கூட்டுதுவா ஓதக்கூடாதுன்னா ஆதாரத்தை காட்டுறோம், தர்காவுக்கு போகக்கூடாதுன்னா ஆதாரத்தை காட்டுறோம். எதையெல்லாம் இந்த 30-40 ஆண்டுகளாக பிரச்சாரம் செய்கின்றோமோ எல்லாவற்றையும் எங்களுடைய மன இச்சையின் அடிப்படையில் இல்லாமல் குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் இருந்த ஆதாரத்தை காட்டி காட்டி சொல்றோமேப்பா. இந்த ஆதாரம் எல்லாம் உனக்கு தெள்ள தெளிவாக விளங்கிய பின்னாலும் கூட அதெல்லாம் ஏற்கமா. நீ என்ன பில்லாகா பசங்க, நேற்று வந்தவனுங்க நீங்க சொல்ற நாங்க கேட்கிறதா? எங்க ஜமாத்து பெருசு, நாங்க தமிழகம் முழுவதும் ஆயிரக்கணக்கான பள்ளிவாசலை வைத்திருக்கிறோம், நீ சொன்னா நாங்க கேட்டுறதா? அதெல்லாம் கேட்க முடியாது. நாங்க எங்க ஊர் வழக்கம் குல வழக்கம் அது என்ன இருக்கோ அதன்படி தான் நடப்போம் என்று சத்தியம் தெளிவாக தெரிந்த பின்பும் நீங்கள் புறக்கணிப்பீர்கள் என்று சொன்னால் அல்லாஹ் சொல்லுகின்றான் பாருங்க, அவர்களுக்கிடையே இருந்த பொறாமை தான் இதற்கு காரணம். அல்லாஹ் இது குறித்து சொல்லி காட்டுகின்றான். இந்த மாதிரி அநியாயக்காரர்கள் இருக்கிறாங்கல்ல, இவர்கள் செய்வது தெளிவான அநியாயம் என்று ஆகிவிட்ட பின்னால் அவர்களுடைய நிலைமை என்னாகும்? மறுமையில கை சேதப்பட்டவர்களாக முகம் குப்புற நரகத்தில் அவர்கள் இழுத்து வரப்படுவார்கள். இதையெல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய பொதுமக்கள் நாங்கள் குழம்பி தவிக்கிறோம், அவன் ஒன்று சொல்றான் இவர்களை ஒன்று சொல்லுவார்கள் என்று சொன்னால் உங்களுக்கு பகிரங்கமாக நாம் என்ன சொல்றோம்? மேடை போட்டு சொல்றோம், லைவ்ல வச்சு சொல்றோம், கூட்டிட்டு வாங்க, அன்பான முறையில் கூட்டிட்டு வாங்க, சண்டை சாடிலாம் வேண்டாம். இவங்க ஒன்று சொல்றாங்க நீங்க ஒன்று சொல்றீங்க, எங்களுக்கு குழம்புது. எங்களுக்கு பள்ளிவாசலுக்கு போங்க, இமாமை பிடிங்க, கையை பிடிச்சிருங்க, இமாம் நீங்க சூனியம் இருக்குன்றீங்க, பயான் பண்றீங்க. அவங்க போன அந்த நாங்கள் தௌஹீத் ஜமாத் மண்ணடிக்கு போனோம்னு சொன்னால் 7 கிணறு மர்க்கஸ்க்கு போனோம்னா சூனியம் இல்லைங்கிறாங்க. நீங்கள் பாத்தியா ஓதலாங்கிறீங்க, அவங்க பாத்தியா கூடாதுங்கிறாங்க. ஆளாளுக்கு ஒரு பக்கம் பள்ளிவாசலை வச்சுக்கிட்டு நீங்கள் பயான் பண்ணுறீங்க. எங்களுக்கு பெரிய குழப்பமாக இருக்குது. நேரில் வாங்க, நேரில் உட்காருங்க, 2 பேரும் பேசி ஒரு முடிவுக்கு வாங்க. நீங்கள் கூட்டிகிட்டு வாங்க, கையை பிடிச்சி கூட்டிகிட்டு வாங்க. எங்களோட வாசல் கதவு திறந்தே இருக்குங்க. தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் நம்பர் 30 அரண்மனைக்காரன் தெரு. நீங்கள் சுன்னத் ஜமாத்தை சேர்ந்த ஒரு பள்ளிவாசல் இமாமாக இருந்தாலும் சரி, அவர் அல்லது சுன்னத் ஜமாத்தில் ஏதாவது ஒரு மட்டத்தில் அறியப்பட்ட ஒரு இயக்கத்தை சேர்ந்தவராக அந்த இயக்கத்தில் ஒரு பொறுப்பில் இருக்கக்கூடிய அதிகாரம் பெற்ற நபராக இருந்தாலும் சரி, எழுத்துப்பூர்வமாக முறையாக ஒரு கடிதத்தை கொண்டு வந்து மார்க்க அடிப்படையில் இதை நாங்கள் பேசுவதற்கு விவாதம் கூட வேண்டாங்க, 2வது இருக்கட்டுங்க, எங்களுக்கு புரிய வைங்க, எங்களுக்கு விளங்க வைங்க, அல்லது நாங்கள் உங்களுக்கு விளக்க, நீங்கள் தப்பாக விளங்கிக்கிட்டீங்க, சூனியங்கிறது ஒன்று இருக்குங்க, நீங்கள் தப்பாக விளங்கியிருக்கீங்க, தர்காவுக்கு போகணுங்க, நீங்கள் புரியாமல் இருக்கிறீங்க என்று எங்களுக்கு நீங்கள் விளக்குவதாக இருந்தாலும் சரி, நாங்கள் ரெடியாக இருக்கோம். விளங்கிக் கொள்வதற்கும் விளக்குவதற்கும் 2க்குமே நாங்கள் தயாராக இருக்கின்றோம் என்று சொன்னால் வாங்க, நேரில் வந்து உட்கார்ந்து, நீங்கள் ஜமாத்துக்கு கூட வர வேணாம், பிடிக்கலையா பொதுவான ஒரு இடத்துக்கு கூப்பிடுங்க, அல்லது நாங்கள் கூப்பிட்ற இடத்துக்கு நீங்கள் வாங்க. அப்படி வந்து உட்கார்ந்து பேசி உங்களுக்கு புரிய வைக்க வேண்டிய கடமையும் எங்களுக்கு இருக்கு, அதை நாங்கள் செய்கிறோம். இல்லையா மக்கள் எல்லாம் தெளிவு பெறணும் என்று சொன்னால் விவாத களத்தை சந்திக்கும். வாங்க, எது சத்தியம் என்பதை உலகம் உரைக்கக்கூடிய வகையில் சொல்வதற்கு நாங்கள் அன்பான முறையில், சண்டை சாடிலாம் இல்லாமல், நீ பெருசா நான் பெருசான்னு அடிச்சு காட்டுறதுலாம் இல்லாமல், அல்லாஹ்வுக்கு அஞ்சியவர்களாக, அல்லாஹ்வுக்கு பயந்தவர்களாக குர்ஆன் ஹதீஸ் ஒளியில் எடுத்து கண்ணியமான முறையில் ஒரு விவாத களத்தை அமைத்து தெளிவுபடுத்துவதற்கு இவ்வளவு காலம் இந்த தௌஹீதுடைய வளர்ச்சியில் அந்த விவாத களங்கள் எப்படி ஒரு பெரும் பங்காற்றியதோ அந்த பங்களிப்பை மீண்டும் நாம் செய்வதற்கு நம்முடைய வாசலை திறந்து தான் வச்சிருக்கிறோம். பொதுமக்களாகிய நீங்கள் என்ன செய்யுங்க, போங்க, ஏன்பா ஆளாளுக்கு ஒன்று செய்ய சொல்லி புரிய வச்சு நீங்கள் அழைத்து வந்தீர்கள் என்று சொன்னால் அந்த களங்களை நாம் சந்திக்க தயாராக இருக்கின்றோம். இறுதி வெற்றி ஏகத்துவத்திற்கே என்று கூறி அந்த சத்திய பாதையை நோக்கி நடக்கக்கூடிய நிர்பாகியத்தை அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் தந்தருவானாக என்று கூறி என்னுடைய உரையை நிறைவு செய்கின்றேன். வாகிருதுவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்.